வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு 7 சக்கரங்களும் உளவியலும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய உடம்பில் 7 சக்கரங்கள், 7 ஆதாரங்கள் இருக்கின்றன. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். இவைகள் நம் உடலை நிர்வகிக்கிறது, மனதை நிர்வகிக்கிறது, வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இந்த அனைத்து சிறப்புகளும் இந்த சக்கரத்தின்பால் நம்முடைய வாழ்க்கையில், மனதில், உடலில் நடைபெறுகிறது. அப்ப நாம இந்த சக்கரங்களை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கணும், இவைகள் எப்படி இருந்தால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய உடல், மனம், உயிர் இது எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சயின்ஸும் இதை சார்ந்த உளவியல் பண்புகளும் என்ன அப்படிங்கிறது தான் நாம இந்த சிந்தனையில பார்க்க போறோம். மூலாதாரம் அப்படிங்கிறது மண்ணுக்குரிய மையம். இது சிவப்பு நிறத்தை உடையது. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மூலாதார மையத்திற்கு உண்டு. தவ ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த மையம். மூலாதார மையத்தினுடைய சரியான லொக்கேஷன் என்ன அப்படின்னா, நம்முடைய யூரின் பிளாடருக்கும் ஆனஸ் பாயிண்ட்டுக்கும் முதுகுத்தண்டுக்கும் நடுவில் தான் மூலாதார மையம், கருமையம் இருக்கு. சில சமயம் நாம் நல்லா ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய நம்முடைய பாலுறுப்பு மேலேயே நமக்கு உணர்வு கிடைக்கும். ஸோ அது பாலுறுப்பில் நமக்கு மூலாதார தவம் நடக்குது, உணர்வு தெரியுது அப்படின்னா நாம் பிராதாப்த கர்ம வினையில் நல்ல முறையில் டியூன் பண்ணி தயாராகிட்டுருக்கோன்னு அர்த்தம். நம்மளுடைய பிராதாப்த கர்ம வினை பதிவுகள் நல்ல முறையில் இருக்குது அப்படிங்கிறதுனுடைய அடையாளம்தான் நம்மளுடைய பாலுறுப்பு மேலேயே நமக்கு உணர்வு கிடைக்கும். கருமைய தவம், இந்த டச்சு கொடுக்கறது, தீட்சை கொடுக்கறது எல்லாமே நம்ம முதுகுத்தண்டு கீழே தான் கொடுக்குறோம். இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி, நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், வாழ்வியல் முறை இதெல்லாம் உயிருக்கு பொருத்தமான முறையில் இருக்கும்போது நமக்கு அந்த பாலுணர்வு உறுப்பு மேலேயே நமக்கு அந்த உணர்வு கிடைக்கும். மூலாதார சாந்தி தவ உணர்வு கிடைக்கும். ஸோ அது நல்ல ஒரு அடையாளம். உயிர் துகள்களுக்கு தேவையான ஆற்றல் இந்த மூலாதார மையத்தில்தான் குவிகிறது. தேவைக்கு ஏற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும், மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த மையம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா தேவைக்கு ஏற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும், மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரி தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய சிறப்பும் இந்த மையத்திற்கு உண்டு. தன்னம்பிக்கை அதிகமாகும். மண்ணுக்குரிய மையம், மண்ணினுடைய உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளலாம். மண் எப்படி உருவானது, மண்ணுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அந்த தெளிவு ஞானம் நமக்கு கிட்டும். இதை பற்றிய உண்மைகளை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் சோர்வு, மனச்சோர்வு இந்த இரண்டுக்குமான தீர்வுங்கிறது சாந்தி தவம்தான்.
மூலாதாரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த சாந்தி தவம் தான். ப்ளஸ் இந்த சாந்தி தவம் செய்ய செய்ய நம்மளுடைய பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் தூண்டப்படும். ஏற்கனவே நாம் ஞானச்சூடு அப்படிங்கிற பதிவில் இதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நாம் மறுபடியும் கேட்காத அன்பர்கள் கேட்கலாம். அப்போ இந்த மூலாதார மையம்ங்கிறது நல்லபடியாக இயங்குச்சு அப்படின்னா தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய சிஸ்டம் உருவாகும். அப்படி இல்லை, மூலாதார மையம் சிறப்பாக இயங்கலை அப்படின்னா தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றப்படாமல் நம்மளுடைய பிரெயின், ஸோ அது அங்கே தான் பாதிக்கும், நம்முடைய மனசை பாதிக்கும், நம்முடைய மூளை தன்மைகளை பாதிக்கும். ஒன்றும் இல்லை, பிரபஞ்சத்தை பற்றிய புலன்களுக்கு அப்பாலான விஷயத்தை மட்டுமே அது வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய அந்த தன்மைகளை அதிகரிச்சிடும். அப்போ நம்முடைய அன்றாட சமுதாயத்தை விட்டுட்டு நாம் போயிடுவோம், குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோம். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாமே சரியாக தான் நடக்குது. இதை நான் சொல்லி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் அவன்தான், அவனே அவனை பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளர அதிகமாயிடும். ஐவகையான கடமைகளை கைவிட்டுருவோம். நாமளும் நல்லபடியாக நம்மளை பெருசாக பார்த்துக்க மாட்டோம். அவன் தானே, அவனை பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மை மேலோங்கிரும். ஸோ அப்போ இந்த மூலாதார மையம்ங்கிறது நம்மளுடைய சமுதாய வாழ்வியல், குடும்ப வாழ்வியலுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நாம் நம்மளையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, சமுதாயத்தையும் ஒன்றால் ஒன்று கெடாமல் வாழக்கூடிய இந்த வாழ்வியல் பண்புங்கிறது மூலாதார மையம் சிறப்பாக இயங்கினால்தான் அமையும். இப்போ மூலாதார மையத்தை நாம் நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஒரு வண்டியில், ஒரு வாகனத்தில் பிரேக் நல்லா இருந்தது அப்படின்னா நாம் ஹைவேஸில் போகிறோம் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம், எக்ஸிலேட்டரை கொடுத்து வண்டியை மூவ் பண்ணலாம் நல்லா. ஆனால் பிரேக் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம கையை ஊனி காலை ஊனி தான் வண்டியை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வண்டியை ஸ்பீடாக ஓட்ட முடியாது. அப்போ பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த குண்டலினி யோக துறையில் இந்த மூலாதார தவம்ங்கிறது த பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ நல்ல முறையில் பழகணும். அதுக்கு மூலாதாரத்தில் நமக்கு உணர்வு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான், கொஞ்சம் நாள் ஆகும் தான். ஆனால் நல்ல முறையில் பழகிட்டோம் அப்படின்னா நாம் நினச்சோன்னே மூலாதாரத்தில் உணர்வு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை நாம் தயார் பண்ணிக்கணும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனுடைய உளவியல் தன்மை தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம் சோர்ந்து போயிட மாட்டோம். மன வலிமை அதிகமாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஆங்காங்கு காணப்படும் சிக்கல்கள், ஆங்காங்கு முளைக்கக்கூடிய இன்னல்கள், இடர்பாடுகள், இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மனப்பான்மை அதிகமாகும், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். அத்தகைய சிறப்பு மிக்க மையம் இந்த மூலாதாரம். மண் மையத்தின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றும் போது மண்ணுக்கும் நமக்குமான இணக்கத்தன்மை, மண்ணை வாழ்த்தி அது உற்பத்தியான நிலைகளை உணர்ந்து அதனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும்போது மண் சம்பந்தமாக நம் உடலில், நம்முடைய மூளை செல்களில், சிந்தனையில், அணுக்களின் இயக்கத்தில் ஒரு உயர்ந்த நிலை உண்டாகிறது. பல வகையான மண் வளத்தால் இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மண்ணிலிருந்து கிடைக்கப்பெற்ற உணவு தானியங்கள், அதை கொண்டுதான் இந்த உடல் வளர்ந்திருக்கிறது. அப்போ சத்து பொருட்கள் நமக்குள்ள ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் இந்த காந்தத்தின் வழியாக, இந்த
தவம் செய்யக்கூடிய முறை வழியாக எல்லாம் உயர்ந்த சிறந்த நிலைக்கு தன்மாற்றம் பெறுகிறது. தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக இந்த மையம் நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பு அமைப்பு உள்ள மையம். நம்முடைய தவ ஆற்றல் பெரும்பாலும் அது லேசான பொருள். அப்போ அந்த லேசான பொருள் நம்முடைய உடம்புல தலைப்பகுதியில் தான் லோடாகும். அப்படி தலைப்பகுதியில் லோடாகக்கூடிய குவியக்கூடிய அந்த ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய சிறப்பு இந்த மண் மையத்திற்கு உண்டு. இப்போ இந்த மண் மையத்தில் நாம் தவம் செய்யும்போது இந்த கன்வெர்ட்டிங் சிஸ்டம் நல்லபடியாக இயங்கும். அடுத்து சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான மையம் அப்படிங்கிறது நீர் மையம், அட்ரினல் கிளாண்ட் மையம். ஆரஞ்சு நிறமான காந்த அலைகளை வீசக்கூடிய மையம். புலன் இன்ப மகிழ்ச்சி தைரியம் இதுவும் அதிகமாகும். சித்து விளையாட்டலுக்கெல்லாம் இந்த மையத்தை அதிகமாக பயன்படுத்தி சித்து வேலைகள்லாம் செய்வாங்க. பாலுணர்வு தூண்டப்படும். இந்த மையத்தில் அதிகமாக தவம் செஞ்சோம் அப்படின்னா பாலுணர்வு தூண்டப்படும். ஸோ அது சம்பந்தமான சிந்தனைகள் உணர்வுகள் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மையத்தில் நாம் தவம் என்ற நேரத்தை குறைக்கிறோம். மற்றபடி ஆன்மாக்களோடு தொடர்பு உடைய மையம் அப்படின்னா அது எல்லாருக்குள்ளேயும் ஆன்மாக்கள் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. எல்லா அணுக்கள் மாதிரி தான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, இப்போ நம்மளுடைய கருமைய தன்மை என்னவோ, நம்மளுடைய கருமையத்தினுடைய தரம் திறம் நுட்பம் இது என்னவோ, இதுக்கு தகுந்த ஆன்மாக்கள் தான் நம்மளோட கனெக்ட் ஆகும். போகிற வர எல்லா ஆன்மாவும் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆக முடியாது. அது ஒரு கோட்பாடு இருக்குது, அது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டத்தின் கீழே எல்லா ஆன்மாவும் எல்லோரோடும் இணைய முடியாது. அதற்குரிய தன்மை இருக்கணும், அது மட்டும்தான் கனெக்ட் ஆகும். நீர் மையமாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த சுவாதிஷ்டான மையம் நல்லபடியாக இயங்குச்சு, சிறப்பான முறையில் இயங்குது அப்படின்னா நீர் சம்பந்தமான வியாதிகள் தன்மைகள் நம்ம உடம்புல ஒழுங்கமைக்கப்படும். ரெண்டாவது மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மையம். நம்ம ஹாப்பியாக இருப்போம், அது மாதிரியான உணர்வுகள் அதிகரிக்கும். அதனால் ஆன்மாவோட தொடர்புடைய மையம்ன்ட்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆனால் பாருங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுறோம். இது ஆன்மாக்களோடு தொடர்புடைய மையம்னு சொன்னோன்னே இந்த சாதாரணமாக மருந்தை கொடுத்துட்டு இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோன்னா மருந்துக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு வைத்தியர் ஒரு மருந்தை கொடுத்தா நாம் என்ன பண்ணுவோம், அந்த மருந்தை கையில் வாங்கலாம் எடுக்கலாம் போதெல்லாம் நமக்கு குரங்கு தான் ஞாபகம். அது மாதிரி இது ஆன்மாக்களோடு தொடர்புடைய மையம்னு வார்த்தையில் சொல்கிறோம். தொடர்புடைய மையம்தான், அதெல்லாம் கனெக்ட் ஆகும். பட் ஆனால் நம்முடைய கருமைய தன்மை என்னவோ அதுதான் கனெக்ட் ஆகுமே ஒழிய வேறு வேறு ஆன்மாக்கள்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் நம்மளை எப்பவும் நாம் தைரியமாக வச்சுக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில் நாம் நடக்கிற விஷயங்களில் நம்மளை நாம் எப்பவும் ஆளுமையோடு வச்சுக்கணும். இந்த பயந்த சுபாவம், ஒரு மாதிரியான எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் தான் இது மாதிரியான ஆன்மாக்கள், முரண்பாடாக வேலை செய்யக்கூடிய ஆன்மாக்கள், அவங்க கருமையத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆன்மாக்கள்லாம் உள்ளே புகுந்துடும். ஸோ அதெல்லாம் நடக்கும். அப்போ அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நாம் தைரியமாக இருக்கணும். நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நாம் எப்பவும் நிறைவாக வச்சுருந்தோம் அப்படின்னா, உணர்ச்சி வயம் கவலை இதெல்லாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தேவையில்லாத ஆன்மாக்கள்லாம் விளையாட முடியாது. ஜஸ்ட் அது நம்ம தவம் பண்ணும்போது பாருங்கள், தவம் பண்ண ஆன்மாக்கள்லாம் நம்ம கூட சேரும். தவம் பண்ணிவிட்டு அது பாட்டில் சந்தோஷமாக போயிடும்.
அதே மாதிரி கோவப்படுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா அது உணர்ச்சி வசப்பட்டு இறந்து போன ஆன்மாக்கள், அது மாதிரியான பழக்கம் உள்ள ஆன்மாக்கள் அவங்களோட போய் சேரும். அப்புறம் அவங்க கோபம் முடிஞ்சதுக்கப்புறம் அது பாட்டில் அது போயிடும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நாம் வாழாமல் நல்லபடியாக எப்போதும் ஜீவகாந்தத்தை பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய அந்த பண்பை நாம் வளர்த்துக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா பெருசாக எல்லாம் வேறு வேறு ஆன்மாக்கள்லாம் நம்மளுடைய பெருசாக கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த சுவாதிஷ்டான மையம் நீர் தன்மையை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய மையம். ரெண்டாவது, இப்போ நீருக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நீர் தனக்குள் எல்லாவற்றையும் ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமுள்ள பொருள். பஞ்சபூதங்களில் நீருக்கு அந்த சிறப்பு உண்டு. தன்னை சுற்றி என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், உள்ளே அடக்கி வச்சுக்கும். அது இப்போ நம்ம மணிமண்டபத்தில் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே நடக்கிற தவத்தை எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்போ மணிமண்டபத்தில் இருக்கிற தண்ணிங்கிறது சாதாரண தண்ணி இல்லை, அது தவ தண்ணி. அது அதே மாதிரி ஒவ்வொரு தவ மையத்துலேயும் தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்படின்னா கடைசியாக வரும்போதோ அல்லது போனோனையே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க. அது சாதாரண தண்ணி கிடையாது, தவ தண்ணி. அங்கே நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் அது உள்வாங்கி வச்சுக்கும், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணும், இந்த நீர் இருக்கக்கூடிய இடங்களில் ஆன்மாக்கள் இருக்கும், இருட்டான இடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறோம் இல்லையா. விஷயம் இதுதான். ஸோ நீர் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நீர் அதனுடைய சிறப்பை நாம் புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் நம்மளுடைய தவ மையத்தில் நீர் வச்சுருக்கோமோ அல்லது நாமளே கூட ஒரு வாட்டர் பாட்டிலில் நீரை கொண்டு போயிட்டு வீட்டில் கொண்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதும் சிறப்பு தான். அதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பியூர் எனர்ஜி அது உள்வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கூட நாம் அதை பயன்படுத்தலாம். அடுத்து மணிப்பூரகம், நெருப்பு மையம். இது மஞ்சள் நிறமான காந்த அலைகளை உடையது. நேர்மை பண்பு, நேர்மையாக சிந்தித்து செயல்படக்கூடிய உளவியல் தன்மை அதிகரிக்கும். மணிப்பூரக மையம் நல்லபடியாக இயங்குச்சுன்னா நேர்மையான செயல்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த மணிப்பூரக மையம் மஞ்சள் நிறத்தில் உடையது. புலன்களை கடக்கும் அறிவு மேலோங்கும். மணிப்பூரகத்தில் நல்லபடியாக தவம் பண்ணோம் அப்படின்னா, மணிப்பூரக மையம் நல்ல முறையில் இயங்குது அப்படின்னா இந்த புலன்களை கடக்கும் அறிவு மேலோங்கும். நம் எண்ணத்தை பிறர் எண்ணமாகவும் நம்மால் மாற்ற முடியும். இந்த மையத்தில் தவம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணத்தை மற்றவங்களுடைய எண்ணமாக நாம் கன்வெர்ட் பண்ணி மாற்றி விட முடியும். பிறருடைய எண்ணத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம கூட ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த எண்ணத்தோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வார்த்தையில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் எது மாதிரியான எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பேசுகிறாங்கங்கிறது எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ப்ளஸ் மகான்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்பு கிட்டும். மகான்களுடைய ஆன்மா அவங்களுடைய நம்ம இந்த மையத்தில் தொடர்பு கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தூர தரிசனம். தூரதரிசனம்னா என்னது? நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கே சிந்திக்கக்கூடிய தன்மை. நாளைக்கு விளைவறிந்த விழிப்பு நிலை உண்டாகும். அதான் தூரதர்ஷனம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது கிடையாது தூரதரிசனம். அதெல்லாம் இல்லை. நாளைக்கு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு வாழக்கூடிய அந்த அறிவு
தன்மை நமக்குள் மேலோங்கும். மணிப்பூரக மையத்தில் இந்த சிறப்புகள் இருக்கிறது. இது நெருப்பு மையம். நெருப்பு சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள் அதிகரிக்கும். நெருப்பால் உண்டாகும் நோய்களும் அவைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மையத்தில் நமக்கு சரியாயிடும். ஸோ இந்த அநாகத மையத்தில் நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நல்ல முறையில் தவம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மையான பண்பாளராக நாம் வாழுவோம். அடுத்து அநாகதம். இது காற்று மையம். காற்று மையமாக இயங்குகிறது அநாகதம். பச்சை நிறத்தோடு இயங்கக்கூடியது அநாகதம். மன அழுத்தம் குறையும். மனோசக்தி பெருகும். மன அழுத்தம் குறையும். இந்த மையத்தில் தவம் பண்ணும்போது, இந்த மையம் நல்ல முறையில் இயங்கும்போது, அதே மாதிரி மனோசக்தி பெருகும். மனோசக்தியை பெருக்கி கொடுக்கக்கூடிய மையம். அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள், புதுசாக ஒரு விஷயத்தில் நம்மளை ஆர்வத்தோடு இணைச்சிக்கிறது, அதெல்லாம் இந்த மையத்தினுடைய சிறப்பு தன்மைகளாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, காற்று சார்ந்த நோய்கள் அதெல்லாம் நமக்கு நல்லபடியாக சரியாகும். உள்ளுணர்வு கிட்டும். த இன்ட்யூஷன் பவர், உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கும். நம்மளுடைய மனம் சார்ந்த இயக்கங்கள், உள்ளுக்குள்ளற உயிர் சார்ந்த இயக்கங்கள், இயற்கையை பற்றிய உண்மைகள், உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கும். இந்த காற்று மையத்தை நாம் நல்ல முறையில் வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த தைமஸ் கிளாண்ட், தைமஸ் கிளாண்டு இது. இந்த தைமஸ் கிளாண்டு நம்ம பிறக்கும்போது கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்ச நிலையில் இருக்கும். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைத்தன்மையை விட்டு நாம் வெளியே வரணும். அப்படிங்கும்போது இந்த மையம் என்ன ஆகணும், சுருங்கிடணும். இந்த சுருங்கடுமை ஒழிய அதனுடைய தன்மைகள் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி சுருங்கிடுச்சுனாதான் நமக்கு இந்த குழந்தைத்தன்மையிலிருந்து ஒரு மெச்சூரிட்டி, வயசுக்கு தகுந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நமக்குள்ள நல்லபடியாக சிறப்பாக இயங்கும். வயசுக்கு தகுந்த அறிவு அது மேலோங்கும். எப்போ இந்த தைமஸ் கிளாண்டு சிதையும் போது, பிறக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான், அதனால தான் குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக வளர்கிறாங்க. குழந்தைங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்லா ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அது இந்த பிட்யூட்டரி, இந்த தைமஸ் கிளாண்டு இதெல்லாம் நல்லபடியாக பவர்ஃபுல்லாக இயங்கும். அதனால தான் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், உடல் வளர்ச்சி. இப்போ இந்த தைமஸ் கிளாண்டு நமக்கு கொஞ்சம் அதிக வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கிட்டே வரணும். அப்படின்னால்தான் அந்த வயதுக்கு தகுந்த அறிவுங்கிறது நமக்கு கிட்டும். அந்த ஒரு விஷயம் இந்த அநாகத மையத்தில் அமைந்திருக்கிறது. அதனுடைய சிறப்பு இது. சரி, காற்று சம்பந்தமான காற்று உற்பத்தி ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த மையத்தில் நல்லபடியாக தவம் பண்ணும்போது. அடுத்து விசுப்தி, தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டும் அதே மாதிரி தான். இதனுடைய உளவியல் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பது. ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூவில் இது இயங்கும். அந்த நிறத்தில் இயங்கக்கூடிய மையம். அமைதி, மனநிறைவு, நுண்ணறிவு, சகிப்புத்தன்மை அதிகமாகும். நுண்ணறிவு கிட்டும், சகிப்புத்தன்மை அதிகமாகும். த சேம் டைம் உணவினுடைய அளவு குறையும். உணவோட அளவு குறையுமே ஒழிய சக்தியெல்லாம் குறையாது, சோர்ந்தெல்லாம் போயிட மாட்டோம். ஸோ இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கக்கூடிய தன்மை இந்த விசுப்தி மையத்துக்கு உண்டு. ஏன்னா இது விண்ணோடு தொடர்புடைய மையம், விண்ணோடு தொடர்புடைய மையம். அப்போ விண்ணினுடைய ஆற்றலை
நாம் இந்த மையத்தின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே அதிகரிச்சுக்கிறோம். அதனால தான் உணவினுடைய அளவு குறையுது. ஸோ உணவினுடைய அளவு குறையுதுங்கிறதுக்காக சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடாது, ஆக்டிவாக இருப்போம். முந்தியை விட நாம் உற்சாகமாக இருப்போம். உடலும் மனமும் நல்ல முறையில் உற்சாகமாக இருக்கும். சோர்வெல்லாம் வராது, மனச்சோர்வு உடல் சோர்வெல்லாம் வரவே வராது. ஸோ அத்தகைய ஒரு சிறப்பான மையம் இது. வின் மையம், விசுக்தி, தைராய்டு கிளாண்ட். தைராய்டு சம்பந்தமான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஸோ நல்லபடியாக இதை நாம் வச்சுக்கிட்டோம், நல்லபடியாக இயங்குச்சு அப்படின்னா பிரபஞ்ச அறிவை மேலோங்கும். பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகளை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா விண் மையம் தானே, விண் சார்ந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து ஆக்கினை, பிட்யூட்டரி கிளாண்ட், த மாஸ்டர் கிளாண்ட். மற்ற நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் தலைமை தாங்கி நடத்தக்கூடியது இந்த ஆக்கினை தான். இது இந்த ப்ளூ நிறத்தில் இயங்கக்கூடிய பண்பை உடையது. இந்த மையமானது மன ஓர்மையை கொண்டு வரும். இந்த மையம் நல்லபடியாக இயங்குச்சு, இதன் மேலே நம்ம நல்லபடியாக தவம் பண்ணுறோம் அப்படின்னா மன ஓர்மை உண்டாகும். அனுபோகங்கள் குறையும். அனுபோகம், சாப்பிட்டுருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, தூங்குனா தூங்கிட்டே இருக்கிறது, வேலை செஞ்சால் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது, அது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரியான அனுபோகத்தன்மை குறையும். ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுப்போம், உழைக்கிற நேரத்துக்கு உழைப்போம், சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கமைக்கக்கூடிய தன்மை இந்த மையத்திற்கு உண்டு. அனுபோகம் குறையும், ஒழுங்கமைக்கப்படும். புலன்கள் அமைதி பெறும். புலன்களை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும். கூர்மை, கருணை, உயிர் உணர்வு, இதெல்லாம் இந்த மையத்தில் அதிகரிக்கக்கூடிய பண்புகள். உளவியல் தன்மை, கூர்மை, அந்த மனப்பான்மை அதிகமாகும். கருணை மனப்பான்மை, கருணை உள்ளம் அதிகமாகும். உயிர் உணர்வு, உயிரை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். மனம், மனமாக இந்த மையத்தில் உணரப்படுகிறது. மனதை மனமாக நாம் உணரக்கூடிய மையம் இந்த ஆக்கினை, த பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டுங்கிறது நம்முடைய புருவ மையத்திலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே போகணும். ஆக்கினை அப்படின்னா புருவ மையத்தில் இங்கே வெளியில் கவனிக்கிறது அப்படிங்கிறத கடந்து கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து தவம் செய்யக்கூடிய, இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ளே போய் தவம் பண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும். அப்படிங்கும்போது தான் நமக்கு இன்னும் பல சிறப்பு தன்மைகள் உருவாகும். ஆகாமிய கர்ம வினையிலிருந்து ஒழுங்கமைக்கப்படுவோம். ஆகாமிய கர்ம வினை, அதிலிருந்து நாம் ஒழுங்கமைச்சு கூக்கக்கூடிய தன்மை இந்த மையத்தில் அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு தன்மைகள் இந்த மையத்தில் உண்டு. த பிட்யூட்டரி கிளாண்ட், ஆக்கினை. இது காந்த மையம், காந்தத்தினுடைய மையமாக இருந்து செயல்படுகிறது. அடுத்து துரியம். துரியம், த பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இறைநிலை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுதான் இறை மையம், த பிரம்ம தந்திரம், இறைநிலையின் நுழைவு வாயில். இந்த பிரம்மதந்திர தவம்னும் இந்த துரிய தவத்தை நாம் சொல்லுவோம். அதே மாதிரி பீனியல் கிளாண்ட், அது இறை மையமாக இருந்து செயல்படுகிறது. இதுவும் பலவிதமான ஹார்மோன்களை சுரக்குது. நம்முடைய மனம் இங்கு உயிராக உணரப்படுகிறது. மனம் உயிராக, உயிரோடு ஒன்றி கலந்து நிற்கக்கூடிய தன்மை இந்த
பீனியல் கிளாண்ட் துரிய தவம் செய்யும் போது நமக்கு கிட்டுகிறது. இது மன இயக்க கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகிறது. ஆக்ஞை நமக்கு உடல் கட்டுப்பாட்டு மையம், உடல்களை கட்டுப்படுத்தக்கூடிய சென்ட்ரல் லைன் சிஸ்டம் ஆக்ஞையில் இருக்கு. இது துரியத்தில் மனக்கட்டுப்பாட்டு மையம், மனதை ஒழுங்கமைக்கக்கூடிய தன்மை இந்த பீனியல் கிளாண்டுக்கு உண்டு. இதுலேயும் நமக்கு உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கும். அறிவு நுட்பமாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். செயல்திறன் அதிகமாகும். இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஒய்லட் நிறத்தில் உள்ள காந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. வைராக்கியம் மனோதிடத்தை உருவாக்கக்கூடியது. வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு சிறப்பான உளவியல் தன்மை மேலோங்கும். இந்த மையத்தில் பிராதாத்த கர்மம் ஒழுங்கமைக்கப்படுகிறது. பிராதாத்த கர்மம் எல்லாம் ஒழுங்காகும். நாம் செய்கிற கர்ம வினையெல்லாம் பிராதாத்த கர்மம். அப்போ நம்மளுடைய செயல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மையம் எதுன்னா அது துரிய மையம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உண்மைகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பீனியல் கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பைன் கோன் ஒரு 12 கோன் மாதிரி இந்த பீனியல் கிளாண்டு இருக்கு. அப்போ இந்த பீனியல் கிளாண்டுக்கும் 12 ராசி மண்டலம் இருக்கு இல்லையா பிரபஞ்சத்தில். நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் 12 ராசி மண்டலம். இப்போ இந்த 12 ராசி மண்டலத்தோடையும் நம்ம கனெக்ட் ஆகிறோம் பீனியல் கிளாண்டில் தவம் பண்ணும்போது. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இறைவன் இயற்கை ஒரு 12 சேட்டலைட்டை இந்த வேலை வான்மண்டலத்தில் வச்சிருக்கு. அப்போ இந்த 12 சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு டிஷ்ஷு வேணும் இல்லையா? அந்த டிஷ்ஷு தான் நம்மளுடைய பீனியல் கிளாண்ட். 12 ராசி மண்டலங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த பீனியல் கிளாண்ட் வழியாக நடைபெறுகிறது. அவ்வளவு சிறப்பு இந்த பீனியல் கிளாண்டுக்கு துரிய தவத்திற்கு உண்டு. அப்போ நம்மளுடைய இந்த 7 மையங்களும் பஞ்சபூதங்களுக்கு 5 மையமும், காந்தத்திற்கு 1 மையமும், இறைநிலைக்கு 1 மையமும் என்று 7 மையங்கள் இருந்து இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை நம்மளுடைய உடலுக்கு உண்டு. அப்போ இந்த 7 மையங்களும் நம்முடைய முதுகு தண்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த முதுகு தண்டை எந்த அளவுக்கு நாம் நல்லபடியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த 7 மையங்களும் நல்லபடியாக இயங்கும். ஸோ முதுகுத்தண்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. சயின்ஸில் அதை த செகண்ட் பிரைன், 2வது மூளை அப்படின்னு சொல்லப்படுவது நம்மளுடைய முதுகுத்தண்டை தான். இந்த முதுகுத்தண்டுக்கு தான் இன்ட்யூஷன் பவர் அதிகம், உள்ளுணர்வு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு இந்த முதுகுத்தண்டுக்கு உண்டு. 2வது தண்டுவட அனிச்சை செயல்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த செகண்ட் பிரைன், மூளையினுடைய தொடர்பு இல்லாமல் தானா ஒரு முடிவை ஆக்டிவேட் பண்ணும். அதெல்லாம் இந்த தண்டுவட அனிச்சை செயல் அப்படின்னு பேசப்படும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தா, இப்போ நம்மளுடைய பேக்கெட்லேருந்து செல்ஃபோன் உழுக போகுதுன்னு டக்குன்னு நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு அல்லது நம்ம மேலே போட்டிருக்கிற துண்டு கீழே உழுக போகுதுன்னு டக்குன்னு பிடிக்கிறோம் இல்லையா, இதுதான் தண்டுவட அனிச்சை செயல். தூசி வீசுது, கண்ணை மூடிக்கிறோம், இமைகள் மூடிக்குது இல்லையா, அதுதான் தண்டுவட அனிச்சை செயல். தூசி வருது, இமைகளை மூடிக்க அப்படின்னு மூளைக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் வராமல் தண்டுவடமாக ஒரு உணர்வை கொடுக்கும். அது எல்லாமே தண்டுவட அனிச்சை செயல். இப்போ நெருப்பு ஏதோ சுடுது அப்படின்னு டக்குன்னு கையை எடுத்துடுறோம் இல்லையா, அதெல்லாம் தண்டுவட அனிச்சை செயல் தான். இது மாதிரி நிறைய இருக்குது. இதிலேயே சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு தன்மை இந்த
தண்டுவடத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பான இயக்கமாக இருக்கு. அப்போ இந்த 7 மையங்களும் ஒரே மாதிரி கிளாக் வாய்ஸில் சுற்றணும். அதில் உள்ள ஆற்றல். அதுவும் இல்லாமல் இந்த மையங்கள் ஒன்று ஸ்பீடாக சுற்றுது, ஒன்று ஸ்லோவாக சுற்றுது, ஒன்றுக்கு ஒன்று இயக்க வேகம் வித்தியாசப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மனதில் குழப்பத்தையும் வாழ்க்கையில் சிக்கல்களையும் உடம்புல நோயையும் உற்பத்தி செய்கிறது. இப்போ இந்த மையங்கள்லாம் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீடில் ஒரே எனர்ஜியோடு இயங்குச்சு அப்படின்னா மனக்குழப்பம் இல்லை, வாழ்க்கை சிக்கல் இல்லை, உடலில் நோய் இல்லை. எல்லா மையங்களுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மையம். இது தைரியம், நமக்கு தைரிய பண்பை அதிகரிக்கும். இந்த மையத்தில் தவம் பண்ணும்போது நமக்கு ஒரு தைரியத்தன்மை அது அதிகமாகும். எல்லா மையங்களுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மையமாக தான் இருக்குது ஜென்ரலாக, காமனாக. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உருவாக்காது. அதில் வித்தியாசம் இருக்குது, அதில் வித்தியாசம் இருக்கும். இப்போ மண் மையம் அப்படின்னா மண் சார்ந்த நோய்த்தன்மைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீர் சார்ந்த நோய்த்தன்மைகள்னு இருக்குது, நெருப்பு சார்ந்த நோய்த்தன்மைகள் இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன பண்ணும், கிளியர் பண்ணிக்கும். அப்போ ஒவ்வொரு மையமுமே பஞ்சபூதங்களான நோய் எதிர்ப்பு தன்மைகளை அதிகரித்து கொள்கிறது. அப்படி எல்லாம் ஒவ்வொரு மாதிரி தான் வேறு வேறு விதமான நோய்த்தன்மைகளை அதிகரிக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணும். இப்போ இவ்வளவு சிறப்பும் எதில் அமைஞ்சிருக்குன்னா இந்த 7 மையங்களில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 7 மையங்களும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கமாக கொண்டது. இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 7 மையங்களையும் நாம் நல்லபடியாக பராமரித்து பழகணும். பஞ்சபூதங்களுடைய மையங்கள் ஒழுங்கமைக்கப்படும், அதற்கு தேவையான ஆற்றல்கள் பெருகும். எல்லா மையங்களுக்கும் குவாலிட்டியான ஆற்றல்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரோட மையமும் எப்போவுமே குவாலிட்டியாக இயங்குமா அப்படின்னா அது அப்பப்போ இயங்குது, அப்பப்போ குவாலிட்டி கம்மியாயிடுது. அப்போ இந்த குவாலிட்டியெல்லாம் ஒரே மாதிரி சீராக இயங்குவதற்கு இந்த ஒவ்வொரு மையங்கள் மீதும் மனம் செலுத்தி தவம் இயற்றும்போது நமக்கு அது சார்ந்த தன்மைகள் மேலோங்கும். மூலாதாரம் மண் மையம், ஒவ்வொன்றும் அது மாதிரி தான். பஞ்சபூதங்களும் பஞ்ச மையங்களும் நமக்கு இது மாதிரியான அதற்கான சயின்ஸ் நமக்குள்ளே டெவலப் ஆகும். மூலாதாரம் சிவப்பு நிற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மையம். அது தன்னம்பிக்கையை நமக்குள் வேரூன்ற செய்யும். இப்போ மூலாதார மையம் நமக்கு சிறப்பான நிலையில் அமைஞ்சு இயங்கும்போது தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னுடைய செயல்பாடுகள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். மகரிஷி சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள் இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இதை நமக்கு நம்புறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இதன் வழியில் நம்மை நகர்த்துவதற்கு இந்த மூலாதார மையத்தில் உள்ள ஆற்றல் நல்லபடியாக நமக்கு பயன்படும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் நமக்கு ஆரஞ்சு நிறமான ஆற்றலை கொண்டுள்ளது. இது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். தைரியத்தில் நமக்கு உடல் தைரியம் மனோதைரியம் 2 இருக்கு இல்லையா. இது கொஞ்சம் முன்னாடி உள்ளது. உடல் தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சுவாதிஷ்டானமையும் மற்ற பல விஷயங்கள்லையும் கொஞ்சம் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி உடலையும் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். உடலில் நமக்கு ஆற்றலும் அதற்கு தேவையான விசைகளும் அணுக்கள் இயங்கக்கூடிய சிறப்பு தன்மைகளும் தேவை. அது நீர் மையமாகவும் இருக்கு இல்லையா. அப்போ இந்த உடல் தைரியம் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் மணிப்பூரகம், இது மஞ்சள் நிற ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு
மணிப்பூரக மையம் நேர்மை பண்பை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு செயலை செய்யும்போது நாம் நேர்மையாக இருப்போம். உலகத்தில் எந்த ஒரு துறையானாலும் சரி, அதில் வெளிப்படைத்தன்மை, அது இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நேர்மையாக வாழ்வோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா மனம், அது நமக்கு மேலோங்கும். ஸோ அது மணிப்பூரக மையம் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பச்சை நிறத்தை அநாகத மையம் வெளிப்படுத்துகிறது. இது பாருங்க, மனோதைரியம். இது மனோதைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ மனசு தைரியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் சோர்ந்து போயிட மாட்டோம். நாம் எடுத்திருக்கிற முடிவுகளில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். மனோதைரியம். எடுக்கிற முடிவுகளை அவங்களுக்காகவும் இவங்களுக்காகவும் நாம் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுத்துட மாட்டோம். ஸோ அந்த மனோதைரியத்தை இந்த அநாகத மையம் நமக்கு பண்பை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி இந்த ப்ளூ விசுக்தி மையம், இது சகிப்புத்தன்மையை நமக்குள் மேம்படுத்துகிறது. இப்போ பாருங்க, சகிப்புத்தன்மை நமக்குள்ள இந்த விசுக்தி மையம் சிறப்பாக இயங்கும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மை வரும். இப்போ விசுக்தி மையம் நல்லபடியாக இயங்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அதற்கான பயிற்சி முறைகளை நாம் சிறப்பாக நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை மேலோங்கும். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ ஆக்கினை, இது இரக்க குணத்தை நமக்குள் மேம்படுத்துகிறது. இந்த இரக்க குணம் நமக்கு வரும். ஆக்கினை தவம் நல்லா பண்ண ஸ்கை ப்ளூ, அந்த இரக்க குணம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் துரியம் வைலட், வைராக்கியம். கொண்ட கொள்கையில் நாம் ஸ்ட்ராங்காக நிற்கிறது. என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய வைராக்கியத்தை, நம்மளுடைய பாதையை நாம் மாற்றிக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், வெறுமனே ஒருத்தருக்கு துரியம் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை இதெல்லாம் இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் வைராக்கியம் மட்டும் இருக்குது. இது எப்படி இருக்கும்? அதுதான் முரண்பாடான வைராக்கியம். ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டே வரணும். பாருங்க, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை, மனோதைரியம், சகிப்புத்தன்மை, இரக்கம், வைராக்கியம், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்போ இந்த 7 மையங்களும் நம்ம உடம்புல நல்லபடியாக இயங்கும்போது அதற்கான சிறப்பு தன்மைகள் வெளிப்படும். இதுதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக உயர்த்தக்கூடிய தன்மைகள் இந்த மையங்களுக்கு உண்டு. இந்த மையங்கள்லாம் நல்ல முறையில் ஒரே மாதிரி சீராக இயங்கும்போது அது நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நம்ம நம்மளுடைய நரம்பு மண்டலங்களில் மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்துக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்துக்கும் அது உண்டு. நாம நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயத்தை பிரபஞ்சத்திலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மையங்கள்லாம் சிறப்பான முறையில் இயங்குச்சு அப்படின்னா அது சில விஷயங்களை தானாக கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய கருமையத்தில் சேர்க்கும். அதனுடைய வெளிப்பாடாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது முழுமையாக இந்த 7 மையங்களுடைய ஆற்றலின் குவிப்புத்தன்மை, இதற்குள்ளாக இயங்கக்கூடிய சிறப்பு தன்மைகளே நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். அதை நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த 7 மையங்களுடைய உளவியல் தன்மை, அதனுடைய பயிற்சி முறைகள் இதெல்லாமே நாம் நல்லபடியாக கடைபிடிக்க வேண்டும். இது நமக்கும் நல்லது, நம்முடைய சந்ததியர்களுக்கும் நல்லது, நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லது. அதுக்கு தான் நமக்கு இந்த 9 மைய தவம் அப்படிங்கிறத மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தண்டுவடத்துக்கான பயிற்சிகள், மகராசனம் 1, 2 இதெல்லாம் தண்டுவடத்துக்கான பயிற்சி. அதே மாதிரி எக்ஸசைஸில் நம்ம
2 கால்களுக்கு இடையில் 1.5 அடி கேப் வச்சுட்டு கை சொல்கிற அளவாக கைகள் ரெண்டையும் வச்சுக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்புகிறோம் இல்லையா, அதுவும் நம்முடைய தண்டுவடத்துக்கான பயிற்சி தான். அதே மாதிரி காயகல்ப பயிற்சி, அதுவும் நம்முடைய தண்டுவடத்துக்கான பயிற்சி. நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, அதுவும் நம்முடைய தண்டுவடத்துக்கான பயிற்சி. இப்போ இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் நாம் நல்லபடியாக பண்ணோம் அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மனம் நல்லபடியாக இயங்கும், மனம் மனமாக இயங்கும், உயிர் உயிராக இயங்கும், உடல் சிறப்பாக இயங்கும். நம்மளுடைய இந்த பயிற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக தான் இன்னொரு சிறப்பு விஷயத்தையும் மகரிஷி சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரிலாக்ஸேஷன், நல்லபடியாக ரிலாக்ஸேஷன் பண்ணணுன்னாலும் நம்முடைய தண்டுவடம் சிறப்பாக இயங்கும், இந்த 7 சக்கரங்களும் சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் போகிறப்பையும் சரி, ரிலாக்ஸேஷன்லேருந்து வெளியே வர்றப்பையும் சரி, அந்த தூங்குற இடத்துல தூங்கி முழிக்கணும். அங்கே தான் மகரிஷி விஷயத்தையே வச்சுருக்காங்க. கால் முழங்கால் தொடன்னு வரும்போதே நிறைய பேர் தூங்கிடுவோம். ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது. நல்லா உள்வாங்கி ஆழ்ந்து உள்ளே போய் மேலே தலை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்கி தளர்த்திக்கிட்டே வர்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ தான் பாதத்தை வரைக்கும் விட்டதுக்கப்புறம் தூங்கிறதுக்குன்னு ஒரு இடம் கொடுப்போம். அந்த இடத்துல நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஏன்னா விஷயமே அங்கே தான் இருக்குது. நல்லா தூங்கி எந்திருக்கும்போது நம்மளுடைய இந்த 7 சக்கரங்களும் நல்லபடியாக சிறப்பாக இயங்கும். அது இல்லாமல் நம்ம தூங்கி படுக்கும்போது எந்திரிக்கும் போதும் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா. வலது காலை மடக்கிட்டு இடது கையை தலைக்கு மேலே உயர்த்தி வலது கையை ஊனி எந்திரிக்கணும்னு, அதுவும் நம்மளுடைய முதுகுத்தண்டை பாதுகாக்கக்கூடிய பயிற்சி. நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு அவ்வளவு பாதுகாப்பு வேணும்னா இது காரணம் இதுதான். ஏன்னா நம்முடைய எதிர்கால வாழ்க்கையே இந்த மையங்கள் தான் தீர்மானிக்கிறது. அந்த மையங்கள் ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, ஒரே மாதிரி இயங்கணும், எல்லாம் கிளாக் வாய்ஸில் சுற்றணும், ஒரே ஸ்பீடில் சுற்றணும், ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இயங்கக்கூடாது. அப்போ இந்த ஆக்கிரமிப்பு தன்மைகள் இல்லாமல் இயங்கணும். அப்படின்னா நாம் மற்றவங்களோட அன்பும் கருணையோடு இருக்கும்போது இது உள்ளுக்குள்ளார அது ஒன்று அரவணைச்சு தன்மையோடு இயங்கும். நம்ம வெளிப்புறத்தில் இங்கே முரண்பாடாக இருக்கும், போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, விட்டு கொடுத்தல் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா அதெல்லாம் இந்த மையங்களை பாதிக்கும். இது ஒன்று நல்லபடியாக இயங்காது, ரிலாக்ஸாக இருக்காது. ஒரு நேரம் வேகமாக சுற்றும், ஒரு நேரம் ஸ்லோவாக சுற்றும். இதெல்லாம் தான் வாழ்க்கையில் குழப்பங்களை உண்டு பண்ணுது, மனசில் சிக்கல்களை உருவாக்குது, வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்போ நாமும் சில பண்புகளை நாம விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ நாம் சில பண்புகளை நல்லபடியாக விரும்பி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சக்கரங்கள் நல்லபடியாக இயங்கும். இந்த சக்கரங்களுக்கும் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாக உணர்வு மேலோங்கும். அப்படி அதெல்லாம் மேலோங்கும் போது அந்த நிகழ்ச்சி அது ஒரே மாதிரியான ஒரே தன்மையிலான இயக்கம். இந்த கிளாண்டுகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இயங்கும், ஒன்று அரவணைச்சிக்கிட்டு ஒன்றுக்கொன்று எதிர்மறை தன்மைகள் இல்லாமல் இயங்கும். அப்படி இயங்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம். அதுதான் பேரமைதி. ஒரு இனிமையான அமைதியை நாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த இனிமையான அமைதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக உணர்ந்து இந்த பயிற்சி முறைகளை நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.